ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே நம்ம பாட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். சாக்லேட் பாட் கேக்கு பாட்லேயே வீட்லேயே செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் சைஸ்க்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 1/2 கப் தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு 3/4 கப் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில். ஓகேங்களா? இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கையிலேயே. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 கப் மைதா, 3 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டியா இருக்கு. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் சேர்த்து ரொம்ப கட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சில நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்குமே யாருமே பாட் கேக் இது மாதிரி ட்ரை பண்ணதில்லை வீட்டில். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாரும் அவ்வளோ பண்ண மாதிரி இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணலான்னு தான் நான் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். ஓகேங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம டின்ல தான் எல்லாருமே பண்ணி நம்ம பார்த்துருப்போம். பேக்கிங் டீன்ல, நான் கூட பேக்கிங் டீன்ல தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பாட்டில். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பிளெண்டர் எடுத்துருக்கேன். பிளெண்டரில் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டியாக வரணும் விப்பிங் க்ரீமு. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப்புக்காக, கேக்கில் ஆட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரி நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்ட்ராபெரி எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா நான் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு வரும். நம்ம சிரப்புக்காக, ஸ்ட்ராபெரி சிரப்புக்காக நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா ரெட் கலரில் வரும் நம்மளோட சிரப். நல்லா கொதிக்க கொதிக்க சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ வந்துட்டு நான் மண் பானை எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அதில் வந்து இலையை வந்து அதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நான் கட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சது கேக் மிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இந்தமாரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாமல் ஒரு பாதி அளவுக்கு தான் நம்ம ஊற்றணுமே, அப்போ தான் நல்லா கேக் நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் வந்துட்டு ஒரு கனமான ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், கடாயி. அதில் வந்துட்டு கீழே உப்பு போட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேக் மிக்ஸ் பாட் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே வச்சுட்டு மேலே மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 45 மினிட்ஸ் வந்து 60 மினிட்ஸ் ஆகுங்க வேகிறதுக்கு. ஏன்னா இது மண் பானை இல்லையா, ரெண்டுமே ஹீட் ஆகணும். அதனால் ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு விறகு அடுப்பு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். அது நான் சீக்கிரமாகவே ஆகிடும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்துட்டு கேஸ்லேயே பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சூப்பராக வந்துச்சுங்க கேக்கு. இப்போ நான் குச்சி விட்டு பார்க்குறேன், ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, ஒட்டக்கூடாது. ஓகே, நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் பாட்லேயே கேக் எடுக்கலை, உள்ளேருந்து மேலே இருக்க லேயர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ராபெரி கட் பண்ணி லேயராக அடுக்கிக்கிறேன். ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ண ஸ்ட்ராபெரி எல்லாமே நல்லா லேயராக அடுக்கி வச்சுக்கோங்க. ஒரு லேயர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி சிரப் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி சிரப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் ஒரு லேயர் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சிரப் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து நான் 3 ஸ்ட்ராபெரி வைக்கிறேன். இப்போ வந்து ஜெம்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. என்கிட்ட இருக்க ஜெம்ஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன். நீங்களும் ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமான டிசைன் வச்சு. நான் ஜெம்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு கேப் இருக்க இடத்துலலாம் ஜெம்ஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு அழகாக, அதுக்காக. இப்போ வந்துட்டு சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன் கலர்ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் பாட் கேக் ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாக்லேட் பாட் கேக் ரெடி. பாய் பாய்.